السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: المسجد بيت كل تقي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பில் இன்று திறக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் ஹசரத் பெருந்திகை அவர்களே, நெறியாளிகை செய்கிற எங்கள் நெஞ்சம் நிறைந்த நமது சபையின் பொதுச் செயலாளர் ஹசரத் பெருந்திகை அவர்களே, காலையிலேயே முன்னமே இங்கே வருகை தந்து இந்த பள்ளியை திறந்து துவா செய்து திக்ர் மஜ்லிஸ் நடத்திய நமது சபையின் கண்ணியம் பொருந்திய மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் கன்சுல் உலும் ஹசரத் பெருந்தகை அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் மாநில மாவட்ட வட்டார நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கிற உள்ளூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்திருக்கிற சமுதாய புரவலர்களே, நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, நம்ம தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை இந்த பள்ளியை கட்டுவதற்குண்டான பூர்வாங்கமான பணிகளை தொடங்கிய காலத்திலிருந்து சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் அந்த வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அந்த திறப்புலாவும் நடைபெற்று அங்கே கடந்த ஆண்டு பட்டம் பெற்ற ஆலிம்களுக்கு பயிலரங்கம் நடத்தப்பட்டது. இந்த பள்ளியை கட்டுவதற்குண்டான பூர்வாங்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற வேளையில் ஒரு வட்டார ஜமாத் உலமா சபை ஒரு பள்ளியை தொடங்கி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில். அதைத் தொடர்ந்து நமது தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய கடந்த செயற்குழு பள்ளப்பட்டியில் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு குடும்பம் ஒரு பள்ளிவாசலை கட்டி அதை நிர்வாகம் செய்வதற்குண்டான பொறுப்பை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் வசம் ஒப்படைத்து அங்கே பள்ளிவாசலும் ஒரு மதரசாவும் இயங்கி வருகிறது. இது தொடக்கப்பட்ட காலத்தின் இடையிலே 2 பள்ளிகள் ஜமாத் உலமாவோடு நேரடியாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் கீழும் ஒரு வட்டாரத்திற்குள்ளும் பள்ளிவாசல் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த பள்ளிவாசல் நேரடியாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் நிர்வாகத்தின் கீழ் குறிப்பாக ஆற்றல் திறன் மிக்க நெஞ்சம் நிறைந்த பொதுச் செயலாளர் அவர்களுடைய மேற்பார்வையில் தலைவர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் சிறப்பான முறையில் இன்று தொடங்கப்பட்டு இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை ஏற்று அருள் பாலிக்க வேண்டும். என்னுடைய வரவேற்புடைய இந்த உரையுடைய ஒரு தகவல் என்னவெனில், பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது, அதனுடைய கபூலியத் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் பள்ளிவாசல் கட்டப்பட்டு முதற்கு கபூலியத்து தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்து விட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, அல்லாஹ் கொடுத்த பணியை செய்து முடித்து விட்டோம் என்று இருந்து விடாமல் கொடுத்த பணியை செய்துவிட்டு ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை வைக்கிறார்கள். உலகம் உள்ளவரை நாம் செய்கிற அமல்கள் செய்துவிட்டோம் என்று இல்லாமல் அது அல்லாஹ்விடத்திலே கபூலியத் பெற வேண்டும் என்று ஷரியத்து குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருகிறது. பள்ளிவாசலை கட்டி முடித்துவிட்டு ஏராளமான துவாக்கள் செய்தார்கள். அந்த துவாவில் பிரதானமான துவா, இந்த பள்ளியை சார்ந்து இந்த சமூகம் சார்ந்து பல அற்புதமான பணிகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக துவா செய்தார்கள். ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வெளிப்பாடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவும் அல்லாஹ்வின் கத்ரும் நேர்படுகிறது. இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. இது சார்ந்து புறா உலகம் முழுவதும் சமூகம் சார்ந்த பணிகள் நடைபெறுவதற்கு ஒரு ரசூலை அனுப்பு என்று துவா செய்தார்கள். அன தாவூத் அபி இப்ராஹிம் ஓ புஷ்ரா அஹி ஈசா
ருயா உம்மி அல்லத்தி ராத் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். என் தகப்பனாவின் ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வெளிப்பாடு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இது சமூகத்திற்கு உணர்த்துகிற தகவல் என்னவென்றால், நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிற நாம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய முதல் அம்சமே ஹிதுமத்து தீன் ஹிதுமத்துல் உம்மா, அதுக்கு பிறகு ஹிதுமத்துல் உலமா. முன்னோருடைய பைலாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பைலா ரெடி பண்றதுக்கு முன்னால பழைய பைலாக்களை எந்த இடத்திலையும் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை உலமாக்களுடைய நலன் சார்ந்த எந்த அம்சமும் இடம்பெறவில்லை. சமூகம், சமுதாயம், மார்க்கம் இதனுடைய பணிக்காக வேண்டிய இது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்று பைலா சொல்கிறது. எனவே சமூகம் சார்ந்த பணிக்கு அது பள்ளிவாசலில் தான் தொடங்கப்பட வேண்டும் என்று நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தியிருப்பதால் நம்ம நினைக்கலாம், தமிழ்நாடு ஜமாத் உலமா சபைக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்ன சம்பந்தம்? பள்ளிவாசலில் இருந்துதான் சமூகத்தின் அத்தனை செயல்பாடுகளும் நடைபெற வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு ஜமாத் உலமாவுடைய தலைமை அலுவலகம் மதீனாவில் இருந்தாலும் இதுவரை செயல் அலுவலகம் வாடகையில் இயங்கி வந்த இந்த அலுவலகம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எல்லாருடைய துவா பலக்கத்தோடு இங்கு இருந்து இன்னும் வீரியத்தோடு செயல்படுவதற்கு துவா செய்யுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தக்கியின், பள்ளிவாசல் ஒவ்வொரு இறைநேசர்களின் வீடு. பகது லமினல்லாஹு லிமன் கானல் மஸ்ஜிது பைத்தஹு, யார் பள்ளிவாசலை தன் வீடாக ஆக்குகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு பிர் ரௌஹி வர் ரஹ்மத்தி வல் ஜவாசி அல சிராத், யார் பள்ளிவாசலை தன் இல்லமாக ஆக்கி முழு நேரத்தையும் சமூகத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பிர் ரௌஹி அவருடைய ராகத்திற்கும் சந்தோஷத்திற்கும், வர் ரஹ்மத்தி அவர்களின் அருளுக்கும், வல் ஜவாசி அல சிராத்தி இலா ரிதுவானில்லாஹி தஆலா அல்லாஹ்வின் பொருத்தத்தை சென்றடைவதற்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று சொல்கிறானே, அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலுக்கு இடம் தந்தவர்கள், இந்த பள்ளிவாசலுக்கு ஸ்பான்சராக இருந்து தான் யார் என்று எப்பொழுதும் காட்டிக்கொள்ளாத வண்ணம் செயல்பட்டு சொந்த வீட்டை விட அதிகம் நேசித்து பார்த்து பார்த்து இப்படித்தான் இந்த பள்ளி அமைய வேண்டும் என்று இந்த பள்ளிவாசலுக்கு உண்டான தண்ணி கூட மெட்ரோ வாட்டரா தான் இருக்கணும், இங்க பயன்படுத்துகிற கம்பிகள் டாடா ஸ்டீலா தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் அவருக்கு சொந்த வீடு இருக்கான்னு தெரியாது, ஆனா இப்படித்தான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து ரசித்து கட்டப்பட்ட இந்த பள்ளி நிறைவான கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸ்ல வருது, மன் அஹ்ரஜ அதா மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல என்னங்க ஈதா இருக்க போகுது? பள்ளிவாசல்ங்கிறது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அருள தருகிற இடம். டஸ்ட் இருந்துச்சுன்னு வைங்க, டஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ஈதா தான். இந்த குப்பை கூலங்களை யார் அப்புறப்படுத்துகிறார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகை தாரான்னு சொல்றான். பள்ளியில இருக்கிற இன்னொரு ஹதீஸ்ல ஹூருலீனுடைய மகரே இதுதான். சொர்க்கத்துல ஹூருலீன் கிடைக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்கிற மகரு பள்ளியில இருக்கிற குப்பையை அகற்றுவது ஹூருலீனுடைய மகர் என்று ஹதீஸ்ல வருகிறது. அருமையானவர்களே, எனவே பள்ளியில் இருக்கிற குப்பை கூலங்களை, தொழிலாளிக்கு இடையூறு இருக்கிற பொருட்களை யார் அப்புறப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கே சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால் நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இடத்திற்கு இடம் கொடுத்தவர்கள், இந்த இடத்திற்கு ஸ்பான்சர் செய்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஆலோசனைகளால், சிந்தனைகளால், செயல்திறன்களால், எத்தனை விஷயங்களால் நாம் அர்ப்பணிப்பு செய்ய முடியுமோ அத்தனை நபர்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையில் அங்கம் வகிக்கிற அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ். காலையில் ஹஸ்ரத் துவா 900 சொன்னாங்க, ஜமாத் பள்ளிவாசலை கட்டிட்டு எங்களை அழைப்பாங்க. இன்றைக்கு உலமாக்கள் பள்ளிவாசலை கட்டிவிட்டு ஜமாத்தார்களை அழைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இங்கு இருந்து தமிழ்நாடு ஜமாத் உலமாவுடைய செயல்திறன் மிக்க செயல்பாடுகள் மீண்டும் சமூகத்திற்கு அதிகம் அல்லாஹ் கிடைக்க செய்வானாக என வேண்டி விரும்பி துவா செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கல்பில் நிறைந்த தலைவர், ஆற்றல் திறன்மிக்க பொதுச் செயலாளர் நெறியாளகை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் முன்னமே எங்களோடு வந்து இடத்துல 4:45 5 மணிக்கே இங்கே வந்து பள்ளிவாசலை திறக்கிறதுக்கு
ஆயத்தமாக இருந்த தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் முன்னாள் தலைவர், இன்றைக்கு எங்களுடைய கௌரவ தலைவர் ஹசரத் பெருந்தகை மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கிற எங்களுடைய மாநில நிர்வாக பெருமக்கள், மாவட்ட வட்டார நிர்வாக பெருமக்கள், உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வருகை தந்திருக்கிற சங்கை பொருந்திய சமுதாய புரவலர்கள், உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள், உங்கள் அனைவர்களையும் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவர்களையும் ஏற்று உயரிய கூலியை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக வேண்டி விரும்பி துவா செய்து என் வரவேற்புரையை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.